ஆண்ட காட்டணும், காட்டிட்டு புதுசு எடுத்துட்டு ஒரே இது கூட வெளியே போகக்கூடாது. கம்ப்ளீட் மாற்றிட்டு கம்ப்யூட்டர் ரூல்ஸ் பிரகாரம் போகணும், அது மாதிரி செய்யணும். அதான் சார் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. எத்தனை மணிக்கு வரீங்க அதை மட்டும் சொல்லுங்க. காலையில வந்துடணும். காலையில 9 மணி டு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் எவ்வளவு நேரம் ஆனாலும் சர்வீஸ் இருக்கு. ரேட்டு பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்க எத்தனை மணிக்கு வரீங்க? நீங்க சொல்ற டைம் தான் 9 மணிக்கு. அதாவது நீங்க வந்து எல்லாம் மாத்திட்டு போறீங்களா வரீங்களா? எப்ப வேணாலும் வந்து செஞ்சுட்டு போங்க வாங்க. அதாவது உங்க வண்டிக்கு நீங்க சொல்றப்ப தான் நாங்களாம் வர முடியும். உங்களுக்கு திடீர்னு வேலை இருக்கும், நாங்க வந்து உங்க வேலைக்கு எடுத்துட்டு என்ன நம்ம தில்லியா பேர் போகுது வித்துல தானே 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் வித்துல தான் இருக்குது. போகாதான் நிக்குது. அது பண்ணிட்டு போறது அப்படியே தான் நிக்குது. வண்டி ஓட்டிட்டு இருக்கும் போது வண்டி வேலையை நிறுத்திட்டு இங்க வேலை செய்யறதுக்கு வண்டி எடுத்து வருவீங்களா? அதெல்லாம் வந்துடலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வண்டி வேலை செய்யறதுக்கு வார்த்தைங்களா? வண்டி ஓட்டிட்டு இன்ஜின் சைலன்சரா சூடா இருக்கு, நாங்க எப்படி வேலை செய்யறது? எப்படி ஆயில் மாத்த? அதெல்லாம் செஞ்சுக்கலாமா? ஏன் செய்ய முடியாது? கொஞ்சம் சூடா இருந்தா பரவாயில்ல. சூடு 10 மணி நேரம் 30 மணி நேரம் 1/2 மணி நேரம் வண்டி போகணும்னு என்ன இருக்குது, பண்ணிக்கலாமே. வண்டி மைலேஜ் ஆயில் சர்வீஸ் பண்றது, நீங்க வண்டி நிறுத்தி வச்சிருக்கிறத ஓட்டுறது அது வந்து உங்க பிரச்சனை. இது கொடுத்த டைமுக்குள்ள தாராளமா எடுத்துருவாங்க. கம்ப்ளைண்ட் எடுத்துருவாங்க. எத்தனை லிட்டர் ஆயில? ஹலோ ஹலோ அதான் எத்தனை லிட்டர் ஆயில? ஆயில் 5 லிட்டரு உங்களுக்கு 1 லிட்டர் ஃப்ரீயா வருங்க. 6 லிட்டரு. 1 லிட்டர் 6 லிட்டரு. அதாவது அந்த 1 லிட்டரு 5 லிட்டர் தனியா ஒரு கேன், பெரிய கேன்ல 1 லிட்டர் சின்னதா உங்களுக்கு தேவைப்படுறப்ப ஊற்றிக்கிறதுக்கு. சரி. ஃப்ரீயா வரும். அதே மாதிரி அந்த 1 லிட்டர் ஆயிலோட 3 ஃபில்டர் ஃப்ரீ. ஆமா. ஆனா ஆயிலுக்கு நீங்க காசு கொடுக்கணும் 5 லிட்டர் ஆயிலுக்கு. அது எப்படி அப்புறம் கம்பெனியில பிரியாஜி அப்புறம் 5 லிட்டர் ஆயிட்டு அதுலயே உங்களுக்கு முக்கிய பணம் அவ்வளவு பணம் வந்துருது அதுலயே. சார் அதான் உங்களுக்கு லேபர் ஃப்ரீ, எங்க இருந்து வர செலவு. ஆயில்ல காசு பிடிக்க போறீங்களா வலிச்சு, அப்புறம் எதுக்கு அப்புறம் பிரியா பண்ணணும்? உங்க சைட்ல இருந்து கட் ஆயிடுச்சுங்க, என்ன ப்ராப்ளம்? நானும் காலை வச்சுக்கிட்டாங்க. ஹலோ சார் கால் கட் ஆயிடுச்சு, என்ன ப்ராப்ளம்? டவர் ப்ராப்ளங்களா? அதான் தெரியல நானு. ஓகே சார், ஆயில் வந்து 4999 ரூபா ஆகுதுங்க 5 லிட்டரு. 4999 ரூபா. அதாவது அந்த 4999 ரூபாயோட ப்ளஸ் உங்களுக்கு 1 லிட்டர் ஆயில் ஃப்ரீ, அது தனி கேன், 3 ஃபில்டர் ஃப்ரீ, லேபர் ஃப்ரீ. ஒன்று ஒரு வந்தா போடுவேன் அங்கே போய் தரணும். அதே மாதிரி லேபருக்கு மதியானம் சாப்பாடு நீங்க வாங்கிட்டு வந்துடணும். இதெல்லாம் என்னன்னா போட்டு எங்கெங்கெல்லாம் இழுத்து எவ்வளோ பணத்தை பிடுங்குறீங்க பாத்தியா? இதுதான் வேணும் சார். அதாவது பணம் பிடுங்குறதுனா ஒரிஜினல், அதாவது கம்பெனியில் இருக்கிற ப்ராடக்ட் எல்லாமே ஒரிஜினலாக தான் இருக்கும். அது உங்களுக்கே தெரியும், அத்தனை வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கிறீங்க. தெரிஞ்சு என்ன பண்றது? நான் இவ்வளோ பணத்தை பிடுங்கினா நான் எங்கே போகிறது? அது அநியாயத்துக்கு. ஹலோ அநியாயம் இல்லைங்க, என்ன 1 லிட்டர் 1000 ரூபா, 1 லிட்டர் 999 ரூபா, 5 லிட்டர் 4996 ரூபா. ஹலோ அநியாயத்துக்கு சார். ஹலோ 1 லிட்டரு 999 ரூபா நம்ம ஜாண்டியர் கம்பெனியில். இதெல்லாம் எங்கே போய் எவ்வளோ கொள்ள அடிச்சுட்டு போகலான்னு பார்க்குறீங்க? அநியாயத்துக்கு. நாங்க உங்களுக்கு அதாவது உங்க கணக்குப்படி பார்த்தா 6 லிட்டர் தான் உங்களுக்கு 4996 ரூபா வருது. 1 லிட்டர் எவ்வளோ வருது? 1 லிட்டர் 999 ரூபா. 1 லிட்டரா? 1 லிட்டர் 300 ரூபா தானே? அதுதான். ஹலோ 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 கேக்குதா? கேக்குதா? ஹலோ சார், உங்க டவர் ப்ராப்ளம் இந்த பக்கத்தில் வரீங்களா? வெளியே வரீங்க சார். நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குது, கொஞ்சம் அந்தாண்ட வந்து பேசுறீங்களா? அதெல்லாம் வந்துட்டு தனியா வந்துட்டேன். இப்ப தனியா வரேன். கேக்குதா? சொல்லுங்க. அதாவது அந்த 4995 ரூபாய் சேர்த்து
இதுக்கு தான் ஆயில் 1 லிட்டரு, ஃபில்டரு 3 ஃபில்டர் ஃப்ரீ, இன்ஜின் இது டேங்குக்கு டீசல் ஃபில்டர் 1 ஃப்ரீ. டீசல் ஃபில்டரு டீசல் ஆயில் இருந்து அதுல 5 லிட்டர் காலி பண்ணி போடுறீங்க. அது வேற போச்சு, 5 லிட்டருக்கு போன 500 போச்சு. நம்ம ஃபில்டர்ல வந்து அழுக்கு அவ்வளோ சீக்கிரம் சேராதுங்க. யாருனாலும் இவ்வளவு போகுது. நாங்களே உங்க ஊர் பக்கத்துல இருக்கிற பங்க்லயே 200 ரூபாய்க்கு 5 லிட்டர் போயிருது. அதாவது எங்க கம்பெனில இருந்து லேபர்ஸ் வருவாங்க. அந்த லேபரே உங்களுக்கு வரும்போது 2 லிட்டர் டீசல் பூஸ்ட் வந்து ஃபில்டர்ல செக் பண்ணி கொடுத்துட்டு அந்த ஃபில்டர் நப்பி வச்சுட்டு தான் வருவாங்க. குஷியா இப்ப கூட போய் அடிச்சு விட்டாங்க காத்தடிக்கு ஒண்ணு போடலாம். ஹலோ, இங்க இங்க ரெடியா தானே காஞ்சி கனவா பிடிச்சிக்கணும், இன்னும் பண்ண முடியாது. ஹலோ, போய் அஞ்சு காலையில் ஊருக்கலாம். இடத்துல எப்படி ஓட்ட வாம்பாங்க, அது வேற ஒரு அப்படி. ஹலோ ஆறுமுகம், 5 கிலோ நேரம் ஓட்ட என்ன ஃபோன் பண்ணாங்க, எங்க வண்டி தான் வண்டி தண்ணி மாட்டு தண்ணி தான் வசலுக்கு மழுக்குது. ஹலோ சார், நீங்க எத்தனை வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க டிராக்டர்? எத்தனை வருஷமா வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க டிராக்டர்? 32 வருஷம். 30 வருஷமா ஓட்டுறீங்கன்னா, அதாவது நம்ம ஜாண்டீர் இப்படி ஷோரூம் தெரியுங்களா? ஜாண்டீர் ஷோரூம். நம்ம ஷோரூம்ல வந்து 12 வருஷத்துக்கு மேல வண்டி ஓட்டிட்டு இருக்கவங்களுக்கு வந்து ஆஃபர் போயிட்டு இருக்குதுங்க. 3 லட்ச ரூபா மானியம். 3 லட்சமா? இப்படிதான் சொல்லி எல்லாம் ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அதாவது நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியல் அமௌண்ட் கட்டும் போதே நீங்க அந்த மானியத்தை எடுத்தா கூட கம்பெனில கட்டிடலாம். இன்ஸ்டால்மெண்ட் மாசம் 15,000 தான். மாசி 5,000 எவன் போட்டு தாலி இருக்கிறது போயிட்டானு. ஹலோ சார், 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி தாங்க சார். 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி 5,000 எங்க போய் தாலி இருக்கிறது? அது வண்டிக்கு டீசல் பத்தி தெரியாக்குது. எவன் மட்டும் போய் மொட்டை அடிக்கிறது? நீங்க ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஓட்டினாலுமே 30 நாளுக்கு 30 மணி நேரம் ஆகுதுங்க. 30,000 ஆகுது. அங்கதான் ஓட்டுனா 2,000 ஓட்டுனா 2 மணி நேரம் 3 மணி நேரம் கூட ஓட்ட முடியலையே சார். அந்த மைலேஜ் தான் சார் உங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கு. அதுக்குதான் மைலேஜ் சர்வீஸ் பண்றதுக்கு தான் ஃபோன் பண்ணிருக்கு. 5,000 6,000 போட்டு போயிருங்க சார். அதாவது நம்ம வண்டி நீடித்து ஓடணும்னா நம்ம செலவு பண்ணி தான் ஆகணும். சரி வை, ஒரு கஸ்டமர் வந்துக்கிறாங்க, நான் பார்த்துட்டு அப்புறம் பேசுறேன். எப்போ ஆயில் சர்வீஸ் பண்ண ஆள் எப்போ? 5 மணி நேரம் ஓட்டணுமா? அதுதான் கேட்டு வச்சுக்கிறேன். சரிங்க சார், ஓகே. ஆயில் சர்வீஸ் கூடிய சீக்கிரத்தில் பண்ணிக்கிங்க சார், அதுக்கு தான் ஃபோன் பண்ணோம். ஹலோ ஹலோ ராஜமணி கம்பா சார், உங்க சைட்ல இருந்து கட் பண்ணி